இந்த எழுத்து சொல் வந்து தமிழ் மொழியோட இலக்கணத்தை பத்தி சொல்லும். இந்த பொருள் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வியலை பத்தி சொல்லும். இந்த தொல்காப்பியம் எதை முதல் நூலா கொண்டதுன்னா, முதல் நூல்னா இந்த அகத்தியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். இது அகத்தியர் எழுதியிருப்பார். இது நமக்கு இன்னும் கிடைக்கல. இதுவும் 2ஆம் சங்கத்தை சேர்ந்ததுதான். இதை முதல் நூலா கொண்டு எழுதப்பட்டது. வழிநூல்னு இருக்கும். வழிநூல்னா அதை பின்பற்றி இப்ப அகத்தியத்தை தொடர்ந்து ஒரு நூல் எழுதுறாங்கன்னா, இப்ப சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து மணிமேகலை இருக்கும். அது மாதிரி இருந்தா அது வழிநூல். இது முதல் நூல்னா இதை எடுத்துக்காட்டா வச்சு அதே மாதிரி இவர் ஒண்ணு இயற்றுறது தொல்காப்பியர். அதுதான் இந்த அகத்தியத்தை முதல் நூலா கொண்ட தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியரோட ஆசிரியர் யாருன்னா அகத்தியர். அகத்தியரோட மாணவர்கள் ஒருத்தவர் தான் தொல்காப்பியர். அவர் இந்த தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூலை இயற்றியிருப்பாரு. இது 3 பகுப்பு. இதுல மொத்தம் எத்தனைனா 1610 நூற்பாக்கள் இருக்கு. நூற்பானா நூல், பாடல்கள், பாவகையை குறிக்கிறது தான் பா. 1610 பாடல்கள் உள்ளது. ஐம்பூதங்களே. இப்ப ஐம்பூதம்னா என்ன? நிலம், நீர், காற்று. இதை வந்து இவர் ஒரு வரிசையா ஒரு பாட்டுல நம்ம புக்ல இருக்கும். இந்த வரிசை பார்த்துக்கோங்க. இந்த வரிசை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த வரிசை கூட கேட்கலாம். குழப்பி கொடுத்து ஆப்ஷன்ல கரெக்டான இதை வச்சு நிலம், ஃபர்ஸ்ட் நிலம். நிலத்துல தீ எரியுது. தீ அணைக்க தண்ணி கொண்டு வரோம். தண்ணி கொண்டு வரப்ப காத்தடிக்குது. காத்தடிக்கிறப்ப ஆகாயத்துல இருந்து மறுபடியும் மழை பெய்யுது. அவ்வளவுதான். இந்த ஆர்டரை நான் வச்சுக்கோ. நம்ம வேற மாதிரி படிச்சிருப்போம். நிலம், நீர், காற்றுன்னு படிச்சிருப்போம். இதுல கடைசி தான் ஆகாயம் வந்திருக்கும். கடைசிக்கு முன்னாடி காற்று வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு உலக உயிர்களையும் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? 6 அறிவு. பகுத்தறிவுன்னு ஒரு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வச்சதுதான். அதை நம்ம இப்ப நமக்கு எப்ப தெரியும்னா, இந்த சயின்டிபிக்கலா இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிபிக்கலா வெளிநாட்டுக்காரன் சொன்னா நமக்கு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும்ங்கிறது தெரியும். ஆனா 2ஆம் சங்கம் கிமு, அந்த காலத்துல கிமு டு கிபி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடியே இருந்த ஒரு காலகட்டத்துல ஓரறிவு முதல் ஈரறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருக்காரு. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை. அதே மாதிரி உயர்திணை புரியுது. அதான் சரி இருக்கட்டும். உயர்திணை என்பனர் மக்கட்சுட்டே, அக்ரிணை என்பனர் அவரல பிறவே. உயர்திணை என்கிறவங்க எல்லாமே மக்கள், நம்ம மனிதர்கள். அவங்க இல்லாதவங்க எல்லாருமே அக்ரிணை அப்படின்னு. இது வந்து அந்த எழுத்து சொல்லுன்னு வரும்ல, அந்த இலக்கண பார்ட்ல இருக்க லைன். இந்த லைன் முக்கியமான லைன். இந்த லைனை குறிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்க? அந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தோம் பாத்தீங்களா? அதுதான் இது. ஓரறிவு உற்றறிதல். இது வந்து தொடு உணர்வு. ஈரறிவுனா அதோட சுவைத்தல், நாக்கு. மூன்றறிவுனா அதோட சேர்த்து நுகர்தல். 4 அறிவுனா காணல். 5 அறிவுனா கேட்டல். 6 அறிவுனா பகுத்தறிவு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, உற்றறிதல் கீழே, உற்றறிதல், அடுத்து சுவைத்தல் வாய், அப்புறம் மூக்கு நுகர்தல், அப்புறம் கண்ணு காணல், கேட்டல். இப்படி ரிவர்ஸ்ல நான் வச்சுக்கோங்க. நான் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உற்றறிதல் புல்லு மரத்துக்கு தொடு உணர்வு மட்டும் இருக்கு. இது சயின்டிபிக்கலா நிரூபிக்கப்பட்டிருக்கு. உற்றறிதல் சுவைத்தல். சிப்பி, நத்தை. நத்தைக்கு வந்து நமக்கு கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு சில இதுல பார்த்திருப்போம். அது கண்ணு இல்ல, அது அந்த ஆண்டனா மாதிரி. அது கண்ணு கிடையாது. அதுக்கு சுவைத்தல் உணர்வு மட்டும்தான். அதே மாதிரி எறும்புக்கு ஈரறிவு முதல் நுகர்தல். எறும்புக்கும் நம்ம கண்ணு இருக்குன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு கண்ணு இருக்கு. ஆனா அது எப்படி போகுதுன்னா, அதுவும் அந்த ஆண்டனா மூலமா தான். நம்ம கண்ணு தெரியற மாதிரி கண்ணு தெரியாது. அந்த ஆண்டனா மூலமா தான் அது முன்னாடி போற எறும்பை பின்பற்றியே போய்கிட்டு இருக்கும். அதனால அதுக்கு உற்றறிவு, சுவைத்தல், நுகர்தல். எறும்பு கரையான்.
4 அறிவு, மூன்றறிவு. மூன்றறிவுனா உற்றறிதல், சுவைத்தல். இது நீங்க அப்படி எழுதுறதுனால எழுதிக்கோங்க, இப்படி எழுதுனாலும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. நண்டு, தும்பி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளவுதான். இது மேட்ச்ல கேட்கலாம், இல்ல இது எப்படினாலும் கேட்கலாம். இந்த இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான், ஏன்னா இது புக்ல அப்படியே இருக்கு இந்த பாக்ஸ். அடுத்தது 11 மேல் கணக்கு. 11 மேல் கணக்கு நூல்னா 8 தொகை 10 பாட்டு. இது எல்லாமே சங்க காலத்துல இயற்றப்பட்டிருக்கும். சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்லாம் 11 மேல் கணக்குன்னும், சங்கம் மருவி காலத்தில் இயற்றப்பட்டது கீழ்கணக்குன்னு இருக்கும். இதுக்கு அப்புறம் 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில இந்த 8 இது இருக்கும். இதெல்லாம் அந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னா இத இப்ப நற்றிணைன்னு இருக்கும். இதை வந்து 275 புலவர்கள் இயற்றியிருப்பாங்க. இது வெவ்வேறு பாட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். அதை போய் ஒருத்தர் தொகுத்திருப்பாரு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பா போட்டிருப்பார். அவர் தொகுத்தவர். தொகுப்பித்தவர்னா இப்ப அவர் போறாருன்னா அவருக்கு நம்ம பொருளாதார உதவி இருக்காது. ஒரு சில மன்னர்கள் அவருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, காசு கொடுத்து பணம் கொடுத்து இதை நீங்க தொகுங்க தமிழ்காண்டி அப்படின்னு. அவங்களாம் தொகுப்பித்தவர். தொகுப்பித்தவர்னு நம்ம சொல்லுறோம். 8 தொகை. 8 தொகை நூல் வந்து இது எழுதுன்னா எழுதிக்கோங்க. 8 தொகை மட்டும் எழுதிக்கோங்க, 10 பாட்டு அப்புறம் எழுதிக்கோங்க. இதுதான் அப்படியே வரிசையா வரும். இந்த நோட்ஸ் எல்லாமே இப்ப இந்த இலக்கியம் கான்செப்ட் இதுல இந்த யூனிட் 8ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி தமிழ் படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா இதுல வர்றதுதான் அப்படியே அதுல இருக்கும். இதோட கொஞ்சம் நம்ம பாடல்களோட டீட்டெயிலா படிப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ல இது உதவும். அதனால நோட்ஸ்லாம் தெளிவா எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 8ல கேட்கறாங்க, யூனிட் 8லயும் கேட்கறாங்க. ஆனா தமிழ்ல இதை விட டீப்பா கேட்பாங்க. அதுக்கேத்தாப்புலதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக்கு, அப்புறம் நான் எடுத்த நோட்ஸ் எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் அந்த பிபிடி போட்டிருக்கு. எழுதியாச்சா? அடுத்து அதான் 8 தொகை. 8 தொகையோட இது முன்னுரை மாதிரி. 8 தொகையில என்னென்ன இருக்கு அது. 8 தொகை வந்து எண் பெருந்தொகை. எண் பெருந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. எண்ணுனா 8ன்னு அர்த்தம். எண் அப்படின்றது ஒரு பொருள், 8 அப்படின்னு அர்த்தம். எண் பெரும் தொகை. இது சங்க காலத்துல இயற்றப்பட்ட ஒரு நூல். 8 தொகை நூல்கள்ல அகம் பற்றி கூறுது. அகம் புறம்னா அகம்னு வந்து நம்மளோட மக்களோட வாழ்வியல், இல்லறம், அந்த மாதிரி இப்ப தலைவன் தலைவி, காதல், அந்த மாதிரி இதை சொல்றது அகம், அக வாழ்க்கை. புறநூல். புறம்னா மன்னர்களோட கொடை, அப்புறம் மன்னர்களோட வீரம், இந்த மாதிரி சொல்றது புறம். வீட்டுக்கு வெளியே இருக்க மாதிரி புறம். அந்த புறம் பற்றி கூறுற நூல் 2 தான் 8 தொகையில. 18 புறநானூறும். இந்த 2 தான் போரு, கொடை, இந்த மாதிரி இதை பத்தி சொல்லும். 8 தொகை நூல்ல அகம் பற்றி மட்டும் சொல்றது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. ஒரே ஒரு நூல் இருக்கு, இது இந்த 2யுமே கலந்து சொல்லுது. அகம் பற்றியும் சொல்லுது, புறம் பற்றியும் சொல்லுது. அது பரிபாடல். இந்த 8 தொகை நூல்கள்ல காலத்தால முந்தியது என்னன்னா புறநானூறு, காலத்தால் பிந்தியது பரிபாடல், கலித்தொகை. இதுல வந்து முதல்ல வைக்கப்பட்ட நூல் இப்ப இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும், பழைய பாடல், ஒரு பாடல். இந்த பாடல் வந்து எந்த இதுல இயற்றப்பட்டுச்சுன்னு தெரியல. அதனால நம்ம ஆசிரியர்கள்லாம் வச்ச பேர் என்னன்னா பழம்பெரும் பாடல் அப்படின்னு. இது நிறைய இதுக்கு வரும். ஐஞ்சிறுங்காப்பியங்களை வரிசைப்படுத்தும், 8 தொகையை வரிசைப்படுத்தும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தும். நான் எழுதுறதுக்கு அப்புறம் டைம் தரேன், இப்ப எழுதாதீங்க. அதுலதான் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகமும் புறமும் என்று இத்திரத்த 8 தொகை.
இதுல முன்னாடி வைக்கப்பட்ட நூல்னால் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நற்றிணை எட்டு தொகை நூல்களில் முதலில் வைக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் நற்றிணை. ஆனா காலத்தால முந்தினதுன்னா பழமையானது எதுனா புறநானூறு. அந்த ஸ்லைடு. காலத்தால் முந்தியது புறநானூறு, காலத்தால் பிந்தியது பரிபாடல் கலித்தொகை. இது எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. முதல்ல வைக்கப்பட்ட நூல் என்ன? எட்டு தொகை நூல்கள்ல நற்றிணை. இந்த நற்றிணையில சிறப்பு என்னன்னா, நீரின்றி அமையாத உலகம் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு திருக்குறள்ல சொல்றாங்க. அதே மாதிரி நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் அப்படின்னு புறநானூறுலையும் சொல்லியிருப்பாங்க. திருக்குறள்ல சொல்றதுக்கு முன்னாடியே நீரின்றி அமையாது உலகம் போல தாமின்றி அமையா நன்னயந்தருளி அப்படின்னு திருக்குறளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். திருக்குறளுக்கு முன்னாடியே நீரின்றி அமையா உலகம் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தொகுத்தவர் யாருன்னு என்ன தெரியல, கண்டுபிடிக்கப்படல. தொகுப்பித்தவர், அந்த தொகுக்க உதவுனவர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இந்த நூலோட வேறு பெயர்கள் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நூலோட வேறு பெயர்கள்லாம் ரொம்ப கேட்கறாங்க. இப்ப புலவராற்றுப்படைனா என்னன்னு குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். வேறு பெயர்கள் என்னன்னா தூதின் வழிகாட்டி நற்றிணை 400. இது இந்த நற்றிணை 400 நம்ம இந்த தூதின் வழிகாட்டியே தெளிவா படிச்சிருவோம். நற்றிணை 400 நற்றிணை இருக்கு, 400 பாடல். இதை நம்ம தெளிவா படிக்க மாட்டோம். ஆனா நமக்கு அந்த இடத்துல ஞாபகம் வராது. இப்ப ஆட் ஒன் அவுட் மாதிரி கொடுத்து 3 பேர் நற்றிணை 400 தூதின் வழிகாட்டி நற்றிணை 200 இந்த மாதிரி ஏதாச்சும் குழப்பற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த ஆப்ஷனா இந்த 2 ஆப்ஷன் தெளிவா படிச்சிருப்போம். இந்த ஆப்ஷனா இல்ல அந்த கரெக்டான ஆப்ஷனாங்கிறது குழப்பத்துல வந்துடும். இந்த மாதிரி டபுள் இதெல்லாம் வரும். அதனால எல்லாமே தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. 400 பாடல்கள் இருக்கு. இது புலவர்கள் மட்டும் இங்க இருக்காது. புலவர்கள் எத்தனை பேர் பார்த்தோம்? 275. அடி எல்லை 9ல இருந்து 12 வரைக்கும். பாவகை ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பா அடி எல்லை இதெல்லாமே நம்ம தமிழ்ல இலக்கணத்துல டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க யூனிட் 8ல இது போதும். கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம அதுல பாயிரம் அப்படின்னு ஒண்ணு வரும். திருக்குறள்ல பார்த்திருப்போம். பாயிரத்துல 4 இது இருக்கும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, இன்னொன்னு என்ன, அரண் வலியுறுத்தல்னு இருக்கும். அறம் வலியுறுத்துறது. இந்த 4 இது இருக்கும். அது முக்கியம், படிச்சுக்கோங்க. அது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. நற்றிணை என்பதன் பொருள் என்னன்னா நல்ல ஒழுக்கலாறு. எட்டு தொகை நூல்கள்ல முதலாவது அமையப்பெற்ற நூல். நீரின்றி அமையா உலகம் போல தாமின்றி அமையா. இது பார்த்துட்டோம். இதை நோட் பண்ணிக்கணும். இதுல இந்த வேறு பெயர்கள், அப்புறம் இந்த கடவுள் வாழ்த்தை பாடியவர், இதை தவிர்த்து மிச்சம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எழுதியாச்சா? அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகை நம்ம ஒரு பாட்டு இருக்கும். யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளில் யானும் நீயும் எவ்வளி அறியவோ செம்புல பெயர் நீர் போற அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. இது நமக்கு படத்துல இருக்கும். ஆனா இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு இதுல நம்ம பாக்குறதுல. இது மாதிரி இதுல நிறைய முக்கியமான பாட்டு இருக்கு. திருவிளையாடற் புராணத்துல ஒரு பாட்டு வரும், பொங்குதேர் வாழ்க்கைன்னு. அதுவும் முக்கியமான பாட்டு. அதெல்லாம் இப்ப கேட்கறது இல்ல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி முக்கியமான நிறைய பாட்டுகளை கொண்டதான் இது. இதுல இதுவும் ஒரு அகநூல் தான். அகவிலக்கியத்தை சொல்ற நூல். இதை தொகுத்தவர் தெரியும், தொகுப்பித்தவர் தெரியல. தொகுத்தவர் பேரு புரிக்கும். அதுல தொகுத்தவர் தெரியல, தொகுப்பித்தவர் யாரு? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதுல தொகுத்தவர் புரிக்கோ, தொகுப்பித்தவர் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்த பாடினார் அதே ஆளுதான், பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த பாடல்கள் 400 பாடல்கள் தான் இருக்கும். கடவுள் வாழ்த்த சேர்த்து 401. இதுல ட்விஸ்டட் பண்ணுவாங்க. இது நம்ம தெளிவா படிச்சுக்கிடணும். அதே மாதிரி கொஸ்டினை வாசிக்கிறப்ப தெளிவா அங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வாசிக்கணும். 401 பிளைண்டா போட்டுக்கூடாது, 400 பிளைண்டா இருக்கக்கூடாது. அங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன இது பண்ணிருக்காங்க, அதை பார்த்து நம்ம போடணும். அடி எல்லை 4ல இருந்து 8. வேறு பேர்கள் என்னன்னா நல்ல குறுந்தொகை 400. இந்த நல்ல குறுந்தொகை அப்படிங்கிறது அந்த பழம்பெரும் பாடல்ல இருக்கும், நல்ல குறுந்தொகைன்னு. அதனால நல்ல அப்படின்ற அடைமொழி கொண்ட எட்டு தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க.
எட்டுத்தொகை நூல்களில் முதலில் எட்டுத்தொகை நூல்ல முதல்ல அமையப்பட்டது நற்றிணை. முதல்ல தொகுக்கப்பட்டது இந்த குறுந்தொகை தான். தொகுக்கப்பட்டதுன்னா தெரியும்ல, முதல்ல அமையப்பட்டதுன்னா அந்த பாடல்ல அமைச்சது. பாடல்ல முன்னாடி வச்சு எழுதியிருக்காங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பிளேயர் சொல்லி போடுறோம், இல்ல ஒருத்தவங்க பேர் எழுதுறோம்னா யார் பேர் எழுதுறோம், வரிசையா ஒரு 8 பேர் எழுதுறோம். யார் பேர் எழுதுறோம்ங்கிற நம்ம ஒரு பிரியாரிட்டி கொடுத்திருப்போம். அத மாதிரி நினைச்சு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அப்ப நற்றிணை வந்து அந்த காலத்துல ஒரு இதா இருந்திருக்கு அப்படின்னு. ஆனா முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை தான். முதலில் தொகுக்கப்பட்டது. தெளிவா படிச்சுக்கோங்க. தமிழர் வாழ்வியலின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. இதுல முக்காவாசி கவிதை மாதிரி தான் இருக்கும். 1915ஆம் ஆண்டுல சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்ற ஒருத்தவர் தான் முதல்ல இதை பதிப்பிச்சிருப்பார். எழுதிக்கோங்க. புரியல. புலவர்கள் வந்து 205 பேர். எழுதியாச்சா? அடுத்தது ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு இதை எப்படி பிரிக்கலாம்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. ஐந்திணைக்குரிய பாடல்களை ஒரு குறுக்கி 100 பாடல்களா கொண்டதுதான் இந்த ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறை தொகுத்தவர் குலத்துறை முற்றிய. இதுல 2 பேருமே கிடைச்சிட்டாங்க. குலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு தொகுப்பித்தவர் யாருன்னா யானைக்கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இது சேர மன்னன். ஒரு சேர மன்னன் தான் இதை தொகுக்கிறதுக்கு உதவிச்சிருக்கு, பொருளாதார உதவி பண்ணியிருக்காரு. கடவுள் வாழ்த்து பாடியவர் அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இது திணைக்கு 100 பாடல்னு மொத்தம் 5 திணை இருக்கு. 5 திணை என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைக்கும் 100, ஒரு திணைக்கு 100 பாடல்னு மொத்தம் 500 பாடல்களை கொண்டது. இதோட அடியலை 3ல இருந்து 6. நற்றிணைக்கு என்ன அடியலை பார்த்தோம்? 9ல இருந்து 12. இது ரெண்டையும் எப்படி நான் வச்சுக்கோங்க, 3 வாய்ப்பாடு மாதிரி. 3 1 3 3 2 3 6 9 12. அது குறுந்தொகைக்கு என்ன பார்த்தோம்? 4ல இருந்து 8. இந்த அடியல்லை ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கோங்க. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 தொகை நூல்கள்ல இது தொகுத்து அந்த இதுல இருக்கும்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதுல முதலாவதா மருத திணையை வச்சிருக்காரு. இந்த தொகுக்கிறப்ப 5 இது வந்து 5 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. 5 புலவர்கள்ல முதல்ல அந்த தொகுக்கிறப்ப மருத திணையை முதலாக கொண்ட நூல். அந்த 5 திணையை எழுதினவங்க அந்த ஆசிரியர்கள் இவங்க. குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மூவனார், பாலை திணை ஓதலாந்தையார். இதுல முதல்ல இந்த மருத திணை எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. இது புலவர்கள் 5 பேர் தான். சேரமன். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத பாருங்க.
புரியல. 5 பேர். எழுதியாச்சா? அடுத்த பேர். எழுதியாச்சா? அடுத்தது பதிற்று பத்து. பதிற்று பத்து ஒரு புறநூல். சேர மன்னர்களை சேர மன்னர்களை பத்தி மட்டுமே சொல்றது. இது 10 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. 10 நூலா இருக்கும். அதனாலதான் பதிற்று பத்துன்னு பேர் வந்துச்சு. இதோட அடியெல்லை 8ல இருந்து 57. இது தொகுப்பித்தவர் யாருன்னே எனக்கு தெரியல. பாடான் திணையால் அமைந்தது. பாடான் திணைனா அதுல வரும் நொச்சி முதல் அந்த மாதிரி திணைகள் நம்ம இதுல படிப்போம், இலக்கணத்துல தமிழ்ல படிப்பீங்க. அதுல அதுல நொச்சி முதல் பொருந்திணை அந்த மாதிரி வரும். அதை பத்தி பாடாத திணைகள். அதே மாதிரி புறம்னு பார்த்தோம். அந்த புறம்ல வர போர்கள் பாடான் திணைன்னு எழுதிக்கோங்க. இது முக்கியமான திணை தான். போர், மன்னனின் கொடை, வீரம், இதை பத்தி சொல்றது அந்த பாடான் திணை. இது சேர மன்னர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சேர மன்னர்களை பத்தி சொன்னதுல மொத்தம் 100 பாடல்கள் இருக்கும். அதுல 80 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 8 புலவர்கள் எழுதினதா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் 2 புலவர்கள் யாரையும் நமக்கு தெரியல. இதோட வேறு பேர் என்னன்னா இரும்பு கடலை. இது ஏன் இரும்பு கடலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, வழக்குல இல்லாத பழம்பெருஞ்சொற்கள் நிறைய, இப்ப வழக்குல இல்லாத, இதுக்கு முன்னாடி வழக்குல இல்லாத பழைய சொற்கள் எல்லாமே இதுல அதிகமா பயன்படுத்தப்பட்டனால இது இரும்பு கடலை அப்படின்னு சொல்றாங்க. இதோட பாவகை ஆசிரியப்பா. அவ்வளவுதான், எழுதிக்கோங்க. இது மொத்தம் ஒரு 10 அரசர்கள் இருக்கும். அதுல அரசர் உதயன் ஜேரலதன். இந்த முதல் அரசர், அப்புறம் நம்ம புக்ல ஏதாச்சும் ஒரு அரசர் குறிப்பிட்டு இருப்பாங்க. அந்த இதுவே 10 அரசர்களை பத்தி 10 புலவர்கள் எழுதுனதா இருக்கும். அந்த ஒவ்வொரு அரசர்களுமே ஒவ்வொரு புலவருக்கு ஏதாச்சும் ஒரு கொடையா கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் பாடுனதுக்கு ஒரு பரிசா கொடுத்திருப்பாங்க. அந்த பரிசும் நம்ம 10 இதுக்குமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. புக்ல இருக்கிறது மட்டும் படிச்சா போதும். புக்ல ஒரு இது மட்டும் குறிப்பிட்டு இருப்பாங்க. அந்த இது மட்டும் படிச்சா போதும். அத நீங்க இதை எழுதுங்க, அதை நான் சொல்றேன்.
எழுதியாச்சு. புக்கில் கொடுத்திருக்கிறது வந்து 2ஆம் பத்தின் தலைவனான 2வது பத்து எழுதியிருப்பாங்க. அந்த 2வது பத்து யாருக்கு எழுதியிருப்பாங்கன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். யார் எழுதியிருப்பாருன்னா குமட்டூர் கண்ணனார். அடுத்தது பரிபாடல். இந்த பரிபாடலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பேரும் தெரியல. அதே மாதிரி இந்த பரிபாடலும் 70 பாடல்கள். ஆனா நமக்கு கிடைச்சது 24 மட்டும்தான். மிச்ச பாடல்கள் இன்னும் கிடைக்கல. இதோட அடி எல்லை 25ல இருந்து 400. புலவர்கள் 13 பேர். பாவகை பரிபாட்டு. இது வந்து ஒரு இசை பன்னால் ஆன நூல்னு கேட்பாங்க. பண்ணுனா இசைன்னு பொருள். பன்னால் ஆன 8 தொகை நூல்னு கேட்பாங்க. அது பரிபாடல். இசை மற்றும் பாவகையால் பெயர் பெற்ற நூல். வேறு பெயர்கள் என்னன்னா பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல். மதுரையில் நடந்த தமிழ் சங்கத்தை தமிழ் வேலி அப்படின்னு குறிப்பிடுது இந்த நூல். மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக. தாமரைக்கு ஒப்பா எப்படி கூறியிருக்குன்னா, பெருமாளோட கையில இருக்க அந்த தாமரை விரிஞ்சு அதோட இது அழகா விரிஞ்சு ஒரு சீரா இருக்கிற மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தின தெருக்கள் எல்லாமே சீரா. இது மீனாட்சி அம்மன் கோயில்னா இப்படி ஒரு தாமரை சுத்துற மாதிரி தெருக்கள் ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு அப்படின்னு இந்த பரிபாடல் சொல்லியிருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் இயர் தான். பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். எழுதிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர். இது வந்து 2 இடத்துல குழப்பம். புறநானூறுல ஒண்ணு வரும். புறநானூறு தமிழ் தமிழ் குடக்கெழுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இதுதான் நம்ம குழப்பம். தமிழ் குடக்கெழு, தமிழ் வேலி இந்த மாதிரி. இல்ல கடல் வாழ்த்து.
கிளியர். இப்ப இலக்கணம்னு எடுத்துட்டோம்னா, இலக்கியம்னு எடுத்துட்டோம்னா 11 கீழ்க்கணக்கு நமக்கு படிக்க நினைக்கிறப்ப நமக்கு ரொம்ப இதுல 18 பாடல், அதுல 18 அப்புறம் இந்த புராணங்கள், பக்தி இலக்கியங்கள் அது நெடுக போகும். இது நமக்கு நெறைய தெரியிற மாரி இருக்கும். ஆனா நம்ம தமிழ் படிக்கிறப்ப அத படிச்சு தான் ஆகணும். இப்ப பரிபாடல் அப்படிங்கிறப்ப ஒரு 10 லைனு. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல பிரிப்பரேஷன் எப்படி வந்தேன்னா, இப்ப பரிபாடல்னா இதுக்கு முன்னாடி கேட்டது எல்லாமே படிச்சிரணும். அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் எதுல இந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் நம்ம எடுத்தோம்னா ஒரு பரிபாடலே அவ்வளோ பெருசா போகும். ஆனா அவ்வளோ பெருசா படிச்சு நமக்கு வேற யூஸே இல்ல. இந்த மாரி இம்பார்ட்டன்டான நோட்ஸ், இந்த மாரி சின்ன சின்ன நோட்ஸ் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நோட்ஸ் இருக்கட்டும். 2வது புக்க பாருங்க. புக்ல இந்த நோட்ஸ்ல இல்லாதத படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர். இது மட்டுமே போதும் நம்ம கிளியர் பண்ண. நெறைய எடுத்துட்டு இப்ப பரிபாடல்னா ஏ டூ இசட் படிக்கணும்னு நெனைச்சோம்னா அது வேஸ்ட் தான். இப்ப தமிழ்ல இதோட எக்ஸ்ட்ரா என்ன படிப்போம்னா, இந்த பாடல்கள் இருக்கும். பாடல்கள், பாடலோட பேர் இது அது வந்து இதுல கேட்க மாட்டாங்க. ரேரா தான் கேட்பாங்க. அவ்வளவா கேட்க மாட்டாங்க யூனிட் 8ல. அது நமக்கு தமிழ்ல அது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பரிபாடல்னு படிக்கிறப்ப என்னென்ன பாடல்கள் புக்ல குடுத்தது மட்டும் படிச்சா போதும். இது உங்களுக்கு குரூப் 4க்கு யூஸா இருக்கும். அடுத்தது கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார். தொகுப்பித்தவர் பேர் தெரியல. அதேதான் பாடல்கள் 150 பாடல்கள், அடியல்லை, வேறு பேர் வந்து கற்றறிந்தோர் ஏற்றும் களி. இது அதுல பார்த்தோம்னா பலபெரும் பாடல்ல கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடுன்னு வரும். கலிப்பாவால் கலிப்பாவால் பாடப்பெற்ற ஒரே எட்டுத்தொகை நூல். பாவகை கலிப்பா. இது நாடக பாங்கில் ஒரு நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல். கவிதை கவிதை வரி வடிவுல இருந்தது எது? கவிதை குறுந்தொகை. மக்களோட வாழ்வியல கவிதை மாதிரி சொன்னது குறுந்தொகை. நாடக பாங்கல்ல இருக்கிறது கலித்தொகை. ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அந்த காலத்துல ஏறுதழுவுதல்னு சொன்னாங்க. இந்த ஏறுதழுவுதலை பத்தி குறிப்புள்ள ஒரே ஒரு சங்க நூல். சங்ககால நூல்கள்ல அவ்வளவா ஏறுதழுவை பத்தி குறிப்பே கிடைக்கல. ஆனா இந்த ஒரே ஒரு நூல்ல மட்டும்தான் ஏறுதழுவை பத்தின குறிப்பு இருக்கு. இதுல கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தையும் நெய்தல் களி இதுவும் அந்த நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஐங்குறு நூறு பார்த்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை மாதிரி அதேதான் 5 திணையோட களி இசையோட களிப்பாவோட சேர்ந்து பாடப்படனால குறிஞ்சி களி, முல்லை களி இந்த மாதிரி வரும். இதுல வந்து இந்த நல்லந்தூணார் தான் தொகுத்தார்ல இந்த நல்லந்தூணார் தான் நெய்தற்களி, அந்த நெய்தற்களி நெய்தல் திணையோடதையும் பாடியிருப்பாரு. அதே மாதிரி கடவுள் வாழ்த்த பாடினது அவர் தான். அடுத்ததுல இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. இந்த குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. கலித்தொகையில வரிசையா வரும். குறிஞ்சிக்களி அதை நீங்க எழுதுங்க, நான் அதை பார்த்து சொல்றேன். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி அந்த மாதிரி வரும்.
எழுதியாச்சா? அடுத்தது அகநானூறு. இந்த அகநானூறு புறநானூறு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த எட்டு தொகை நூல்ல அடிக்கடி கேள்வி கேட்டிருப்பாங்க. இது அதே மாதிரி புக்ல நிறைய இடத்துல இருக்கும். இந்த அகநானூரை பிரிச்சா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. இதை தொகுத்தவர் உருத்திரசன்மனார், தொகுப்பித்தவர் பாண்டிய மன்னனான பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. இதுல 400 பாடல் இருக்கு. பாடல் எல்லை 13ல இருந்து 31 வரை சங்ககால மக்களின் மனமுறை பத்தி சொல்லுது. 11th புக்ல நிறைய இருக்கும். புக்கில் அந்த மாதிரி மனம் முடிச்ச கணவன் வீட்டுக்கு போறது, அப்புறம் அவங்க கணவனும் மனைவி தனியா இருக்கிறது, இந்த மாதிரி பிரிவுகளை மனமுறையை பத்தி தெளிவா சொல்லியிருக்கும். அதே மாதிரி தங்கத்துக்கு மாறா மிளகு ஏற்றுமதி செஞ்சது. தங்கத்துக்கு மாறா மிளகு அந்த காலத்துல ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சோழர்களோட குடவோலை முறை, இந்த மாதிரி நிறைய இதை நமக்கு சொல்லியிருக்கும். சங்க இலக்கியங்கள்ல வரலாற்று செய்திகள். கருவூல பெட்டகம்னு நம்ம புறநானூரை சொல்லுவோம். ஆனா இத வரலாற்று செய்திகள் அதிகமா சங்ககால நூல்ல ஒரு வரலாற்று செய்தி இது வந்து அகம்பற்று நூல் தான். ஆனா இந்த அகம்பற்று நூல்லையும் பழம்பெரும் வரலாறுகள் நிறைய இருந்துச்சு. புறநானூரை காட்டிலும் அதிகமா இருந்துச்சு. அதனால வரலாற்று செய்திகள் அதிகமாக கொண்ட நூல். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புக்ல எங்க இருக்காது. கடவுள் வாழ்த்த பாடினவர் அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இதை முப்பகுப்பா பிரிச்சிருப்பாங்க. இது எழுதுங்க, அது அடுத்த பேஜ்ல வரும். களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், அந்த மாதிரி. அகப்பாட்டு அகப்பாட்டு நெடுந்தொகை. நெடுந்தொகை தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெடுந்தொகை அகப்பாட்டு.
எழுதியாச்சு. இதை 3 பகுப்பா பிரிச்சிருப்பாங்க. களிற்று யானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்னு. இதுல 120 பாடல்கள். இந்த பாடல்கள், இந்த லைனை இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இதை எப்படி ஆர்டர் நான் வச்சுக்கிறேன்னா, யானை மணி கோவைன்னு நான் வச்சுக்கோங்க. யானை மணி கோவை இது 301. இது இந்த அகநானூறு தொகை நூல்கள்லயே ஒழுங்குமுறையில தொகுக்கப்பட்ட நூல். ஒழுங்குமுறையில எப்படி தொகுக்கப்பட்டிருக்கும்னா, இதுவும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு தான் இருக்கும். பாலை திணையில 200 பாடல்களை எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒற்றைப்படையில. இப்ப வரிசையா தொகுக்கப்பட்டிருக்கும்ல நூல்கள், 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு ஆர்டர்ல வச்சுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல பாலை திணைய பாடுற நூல்கள் ஒற்றைப்படையில மட்டும்தான் வரும். மொத்தம் 200 நூல்கள். இது ஒண்ணுதான் ஒற்றைப்படையில இருக்கும். அடுத்தது குறிஞ்சி. குறிஞ்சி திணையில பாடப்படுற நூலு 2, 8, 12, 18. இப்ப இங்க 2வது இடத்துல குறிஞ்சி திணை பாடல் ஒண்ணு வருதுன்னா, அடுத்தது 8வது இடத்துல வரும். 8வது பாடலா வரும். அடுத்தது 12வது பாடலா வரும். தெளிவா இல்லைன்னு நினைக்கிறேன். பாலை 200 பாடல், இது புரிஞ்சுச்சுல? இந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறையா பாலை பாடல்கள் ஒற்றைப்படையில மட்டும்தான் வரும். குறிஞ்சி பாடல்கள் 2வது இடத்துல, 8வது இடத்துல, அடுத்து 12, 18. முல்லை திணையை கூறுற பாடல்கள் 4, 14, 24ன்னு வரும். மருத திணையை பாடுற பாடல்கள் 6, 16, 26. நெய்தல் திணை 10, 20, 30. இந்த மாதிரி ஒரு ஆர்டரா தொகை நூல்கள் 8 தொகை நூல்கள்ல வச்சது இந்த நூல் தான், அகநானூறு தான். இதுல அதிக பாடல்களை கொண்டது பாலை திணை. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 200, இது 200 பாடல்கள். பாலை திணையில 200 பாடல்கள் பாடியிருக்காங்க. குறிஞ்சி திணையில 80 பாடல்கள், முல்லை திணையில 40, மருத திணையில 40, நெய்தல் திணையில 40. மொத்தம் அகநானூறுல எத்தனை பாடல் பார்த்தோம்? இல்ல, அது அடி எல்லை. பாடல் 400 பாடல்கள். 400 பாடல்கள்ல அதிக பாடல்கள் கொண்டது பாலை திணை தான்.
எழுதியாச்சு. அடுத்தது புறநானூறு, எட்டு தொகை நூல்ல கடைசியான நூல். இதை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. கடவுள் வாழ்த்த பாடினது பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதுல 400 பாடல் இருக்கு. அடியல்லை 4ல இருந்து 40 வரை, 4ல இருந்து 8 வரை ஒரு அடியல்லை இருந்துச்சு. அது எதுக்கு? பின்னாடி திருப்பி பார்க்காதீங்க. குறுந்தொகை. புறநானூற்றுல 11 திணைகளும் 65 துறைகளும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. இந்த 11 திணைகள், எத்தனை திணைகள் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 65 துறைகள் அடுத்து கேட்கலாம். வேறு பெயர்கள் என்னென்னா தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழ் கருவூலம், புறம், புறம்பு, புறம்பு 400. புறநானூற்றுல கூறப்படாத திணை, இந்த 11 திணையில ஒரு திணை கூறப்படலை. மொத்தம் 12 திணைகள் இருக்கும். உளினை திணை. அதே மாதிரி புறநானூற்றுல அதிகமாக பாடல் பாடியவர் ஔவையார். இதுல அடுத்து நீங்க இப்ப எழுதிக்கோங்க. அடுத்த ஒரு பேஜில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இருக்கும். அது முடிச்சுட்டு பிரேக் போய்க்கு. எழுதியாச்சு. இன்னொரு முதல்ல ஊவேசா தான் பதிப்பிக்கிறாரு. ஊவேசா இந்த நூலை பதிப்பிக்கிறாரு. அதே மாதிரி பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமா இருக்கு. பாவகை ஆசிரியப்பா தமிழ் கெழுக்கூடல் அப்படின்னு தமிழ் சங்கத்தை கூறுது. தமிழ் வேலின்னு ஒரு நூல் கூடியிருக்கும். அந்த நூல் என்ன? தமிழ் வேலின்னு மதுரை இல்ல, மதுரையோட அழக கூட கூறியிருக்கோம், பரிபாடல். அப்புறம் குறுந்தொகையை யார் பதிப்பிச்சிருப்பா? குறுந்தொகை இப்பதான் பார்த்தோம். 1915 ஒருத்தர் பதிப்பிச்சிருப்பாரு, தவறி பெருமாள் அரங்கனார். இதெல்லாம் முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அப்படியே அந்த இது பண்றப்ப அப்படியே மைண்ட்ல ஸ்டோர் பண்ண பாருங்க.
அந்த மாதிரி ஒரு இதை நினைச்சுக்கோங்க. இப்ப அடுத்து உடனே கேள்வி கேட்டா சொல்றேன். இது 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 வந்து நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல பதியும். நம்ம இதை எழுதிட்டு வீட்ல போய் படிச்சோம்னா, அது நமக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது. இந்த மாதிரி டப்பு டப்புன்னு கேள்வி கேட்கிறப்ப சொல்றது, அந்த கேட்டல் அறிவு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டக்குன்னு வரும். கொஸ்டின பார்த்தோனே. எழுதி முடிச்சுட்டு பிரேக் போய்க்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா எழுத பாருங்க. ஏன்னா இன்னும் நெறைய நோட்ஸ் இருக்கு. சும்மா நோட்ஸ் மாரி தான். ஆனா இம்பார்ட்டன்ட்டான நோட்ஸ் எல்லாமே. திருக்குறள் போன கிளாஸ்ல என்ன வந்துச்சு? திருக்குறள் போன கிளாஸ்ல ஒரு அதிகாரம் பார்த்தேன். என்ன அதிகாரம் பார்த்தேன்? வான்சிறப்பு. அடுத்த அதிகாரம் போட்டுக்கோங்க. வினை திட்பம். அந்த புரியுது. குறள் சொல்லுங்க. அந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, இப்ப மழை மழை வருது. ஆனா அந்த குறள்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப மழையே வரலைன்னா யாரும் இந்த வான் பூஜைகள் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மழை பெய்யறதுக்காண்டி இப்ப எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க. இது அந்த மழை பெய்யாமயே இருந்துச்சுன்னா, இந்த உலக மக்கள்லாம் அழிஞ்சிடுவாங்க. அந்த ஒழுக்கம் கெட்டுரும். அந்த இதுதான் அதுல சொல்லியிருக்காரு. அதான் நமக்கு முரணா இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு முரணா இருக்கு. இதுல குறள் அன்னைக்கே பார்த்தோம். வினை திட்பம் என்பது ஒரு மனத்திட்பம், மற்றவை எல்லாம் பிற. 2வது குறள் இருக்கு. ஊழ்வோரல் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டும் ஆர் என்பார் ஆய்ந்தவர் போல். இதுல என்ன சொல்றாருன்னா, ஊருன்னா துன்பம். துன்பம் தர மாதிரி ஒரு காலங்கள் வந்தாலோ ஊரோரல் உற்றபின். இப்ப ஒரு அறிவுடைய சார்ந்தவர்கள் அறிவுள்ள ஒரு அறிவான ஆள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு துன்பம் வர்றதுக்கு முன்னாடியே தன் காக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு வேலை உற்றபின் உற்றபின் அந்த ஒரு துன்ப நிலை அவனுக்கு வந்துருச்சு. ஒரு தளர்ச்சி நிலை வந்துருச்சு. அந்த நேரத்திலேயே தளராம ஓடுறாங்க. தளராம இவ்விரண்டும் ஆர் என்பர் நெறி. ஆறுனா நெறி. ஆர் என்பர் ஆய்ந்தவர் போல். ஒரு ஆய்ந்த ஆராய்ச்சி அறிவு பெற்ற ஒரு அறிவாளர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு துன்பம் வரக்கு முன்னாடி தன்னை காத்துக்கிடுவார். ஒருவேளை அந்த துன்பம் வந்துட்டாலும் தளராம அதை ஃபேஸ் பண்ணுவார். அதான் இதுல சொல்றது. இது முக்கியமானது. இந்த ஊருனா துன்பம், ஆறுனா நெறி, ஒழுகாமை தளராம. பொருள்னா எப்படி?
நுட்பம்னாலே செயல் உறுதி. செயல் உறுதிக்காண்டி ஒரு 10 குறள் சொல்லிப்பாங்க. 10 குறள் நம்ம பாக்குறோம். அடுத்த குறள் கடை கொட்க செய்யத்தக்கது ஆண்மை, இடை கொட்க பின் ஏற்ற விழுவம் தரும். கடை கொட்கன இறுதி, கடைனா இறுதி நிலை. இப்போ ஒரு ஆண்மைங்கிறது ஆண்மை அப்படின்ற பொருள்ல வரும். ஒரு ஆண்மை உள்ள ஒரு மனிதன் என்ன செய்வானா, ஒரு செயலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டானா இறுதி வரைக்கும் அதுல என்ன துன்பம் வந்தாலும் எது வந்தாலுமே இறுதி வரைக்கும் அதை போய் அவன் நினைச்சதோட கடைசியில அச்சீவ் பண்ற வரைக்கும் அவன் அந்த செயலை விட்டக்கூடாது. அப்படி ஒருவேளை விட்டா இடைக்குற்றில் ஏற்ற விழுவம்னா துன்பம் இருக்கும். பெரும் துன்பத்தை அவன் அடைவான். ஒரு செயல்ல நம்ம இறங்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதுல கடைசி வரைக்கும் உறுதியா பயணிக்கணும். ஒருவேளை நம்ம பயணிக்காம போனோம்னா பெரும் துன்பத்தை அடைவோம். அதான் இதை வலுவு சொல்றது. இதுல தடைனா இறுதி, ஆண்மை, இடைனா இது உங்களுக்கே தெரியும். ஏற்ற விழுவம் துன்பம். எழுத்து புரியுது. அடுத்த குறள், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவா, சொல்லிய வண்ணம் செய்யும். இதோட பொருள் சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம். அதுதான். ஒரு அறிவுடையார் ஒண்ணு சொல்லிடலாம், ஆனா அந்த சொன்னபடியே அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றது கஷ்டம். அதுதான் இதுல சொல்றது. அடுத்த குறள், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஒருத்தவங்கள அவங்களோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணவோ எதுவும் இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய தேருக்கே அந்த ஒரு அச்சாணி இல்லைன்னா அதுவே கலண்டு விழுந்துடுற மாதிரி. இந்த தனுஷ் கூட ஒரு படத்துல சொல்லுவார், தம்மா துண்டா ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலை நிறுத்துதுன்னு. அந்த இதுதான் இதோட அப்படியே மீனிங். எல்லாமை மட்டும், எல்லாமைனா இகழாமை, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அதை சொல்றது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும்,
உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. எழுதியாச்சா? ஒரே நோட்ஸா ஒரு ட்ரையா போகுது. அதனால ஒரு கரிகால மன்னன். கரிகால மன்னன் தெரியும் நமக்கு. 2 கரிகாலன் தெரியும். ஆதித்த கரிகாலன் ஒண்ணு, இன்னொரு கரிகாலன் அந்த அணையை கட்டியிருப்பார். கரிகாலனோட கதையே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவர் வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுல பிறக்கிறாரு. யாருக்கு பிறக்கிறாருன்னா இளஞ்சேட் சென்னி அப்படின்ற ஒரு சோழ மன்னனுக்கு பிறக்கிறாரு. ஒரு வேளிர்குல இளவரசி. வேளிர்குலம்னா ஒரு குறுநில மன்னர்கள். அந்த இளவரசிக்கும் இளஞ்சேட் சென்னிக்கு பிறக்கிறவர் தான் அந்த கரிகாலன். இந்த கரிகாலன் வந்து இளம் வயதுல இருக்கிறப்ப, ஒரு 13-14 வயசு இருக்கிறப்ப அவங்க அப்பா இறந்துடுறாரு, அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. இறந்தனால உள்ள அவங்களோட இருந்த நம்பிக்கைக்குரிய ஆட்களே துரோகம் பண்ணி இவருக்கு பட்டம் சூட்டாம, நம்ம முன்னாடியே பார்த்தோம் யுவராஜ பட்டம் சூட்டி இருப்பாங்கன்னா, அந்த மாதிரி இவருக்கு எந்த பட்டமும் சூட்டப்படல. ஏன்னா அவர் சின்ன பையன். சூட்டாதனால யுவராஜ பட்டம் சூட்டிட்டாங்கன்னா மக்களுக்கே தெரியும் இவர் தான் அடுத்த அரசன்னு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அடைச்சாலும் மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புரட்சி எழுதுறப்ப ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலன் இல்ல, கரிகால பெருவளவன். இந்த கரிகாலன் வந்து என்ன செய்யறாருன்னா சிறையிலேயே இருக்காரு, தப்பிக்க பாக்குறாரு, முடியல. இவங்க அந்த துரோகம் பண்ணவங்க என்ன செய்யறாங்கன்னா சிறையை எரிச்சு விட்டுறாங்க. எரிச்சு விட்டு இவன் இறந்துட்டான், இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ஆட்சி செய்யறோம், அந்த மாதிரி இருந்தா மக்கள் இதாயிருவாங்கன்னு எரிச்சு விட்டுறாங்க. எரிக்கிறப்ப எல்லா பேரும் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சப்ப காலில் எரிஞ்சனால அவர் கரிகாலன்கிற பேர் வந்து, அவரோட இயற்பெயர் வந்து திருமாவளவன். அவருக்கு அந்த கரிகாலன் அப்படின்ற பேர் வந்து இந்த மாதிரி வந்த பேர் தான். 2 கூற்றா சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா அவர் காலு எரிஞ்சிருச்சு அந்த மாதிரி இதுல ஒரு சம்பவத்துல, அதனால கரிகாலன்னு பேர் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா போர்ல யானைகளுக்கான கரினா யானைன்னு ஒரு பொருள் இருக்கு. யானைகள் எல்லாம் பல யானைகளை கொன்னவன், அதனால கரிகாலன்கிற பேர் வந்துச்சு அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. இவர் வந்து மக்களோட மக்களா வாழ்றாரு. இவர் என்னதான் இது பண்ணாலும் இவருக்குன்னு ஒரு ஆட்கள் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் இவர் தான் கரிகாலன் தான் அப்படின்னு இல்லாமையே ஒரு மறைமுகமா வாழ்றாரு. மக்களோட மக்களா வாழ்ந்து ஒரு புரட்சி எழுப்புறாரு. புரட்சி எழுப்பி அந்த சோழப்படையை தாண்டி இங்க மக்கள் புரட்சியா போய் கோட்டையை பிடிக்கிறார். கோட்டையை பிடிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த இங்கிட்டு சேர சோழ ஒரு நல்ல கதை சொல்றப்பதான் தொண்டை இதாயிரும். அவர் கோட்டையை பிடிச்சு இவங்களெல்லாம் தண்டிச்சு இந்த மாதிரி அந்த ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு இருக்கப்ப, அப்ப சோழ பேரரசு தான் பெருசு, இதை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சேர பாண்டியர்களுக்கு ஒரு ஆசை. சேரர்கள் பாண்டியர்கள் வேளிர்கள் ஒரு 7 மன்னர்கள் சேர்ந்து போர் தொடுக்க வராங்க. இவர் அப்பதான் சின்ன பையன். அவருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒண்ணுமே தெரியாது, இப்பதான் சின்ன பையன், இப்பதான் ஆட்சி ஏறியிருக்கான்னு. பார்த்தா போர் நடக்குது. வெண்ணி பரந்தலை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல ஒரு பக்கம் ஆதித்த கரிகாலன் ஒரு சோழப்படை, மறுபக்கம் பாண்டிய மன்னன் சேர மன்னன் உதயன் சேரலதன். பதிற்றுப்பத்தில் ஒருத்தர் பார்த்தோம்ல அவரு, அப்புறம் 7 வேளிர்கள் எல்லாரும் சேர்ந்து போர் பண்றாங்க. ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவங்க இலக்காரமா நினைக்கிறாங்க. ஆனா அவர் வகுத்த வியூகங்களுக்கெல்லாம் இவங்களால பதில் சொல்லவே முடியல. அடிச்சு ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்க நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, உதயன் சேரலதனுக்கு வந்து அம்பா வேளான்னு தெரியல. இவங்க சோழப்படை வீசினது வந்து நெஞ்சில குத்தி முதுகுல காயம் ஏற்படுறது. அந்த காலத்துல முதுகுல காயம் ஏற்படுறதோ இல்ல முதுகுல இது போராரம் இப்ப நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அந்த காலத்துல போராரம் வந்து எல்லா தமிழர்கள்ட்ட முக்கியமா இது பண்ணுச்சு. ஏன்னா நிராயுத பாணியை வெட்ட மாட்டாங்க. ஆயுதம் இல்லாதவங்களும் நிராயுத பாணின்னு சொல்லுவாங்க. நிராயுத பாணிகிட்ட போர் பண்ண மாட்டாங்க. இந்த மருத்துவமனை வருவாங்களா போருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது, அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்க மேலேயே அவங்களே அட்டாக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப முதுகுல பட்டனையும் இவருக்கு ஒரு இழுக்கு, நம்ம முதுகுல அடி வாங்கிட்டோம்,
முதுகுல அடிபட்டுருச்சுன்ட்டு இவர் வடக்குல இருக்காரு. வடக்குல இருந்துன்னா இது வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வடக்குல இருந்துன்னா வடக்க பார்த்து ஒருவேளை போர்ல முதுகுலையோ இந்த மாதிரி ஒரு இழுக்கான ஒண்ணு அவர் அறியாம தான் நடந்திருக்கு. அப்படி நடக்கிறப்ப வடக்க பார்த்து ஒரு தியானம் இருந்து சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அப்படி இருந்து இறந்து போயிடுறாரு. இந்த இவரோட ஒரு நடுக்கல் வந்து தஞ்சாவூர் பக்கத்துல இது உண்மையாவே நடந்துச்சு. அந்த வெண்ணி பரந்தலையை வந்து இப்ப கோயில் வெண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வெண்ணி பரந்தலை கோயில் வெண்ணி அழைக்கப்படுது. அங்க ஒரு இடிஞ்ச ஒரு கோயிலும் இவரோட ஒரு நடுக்கல்லும் இருக்கு. ஒரு பராமரிப்பே இல்லாம அது உதயன் நெடுஞ்சேரலதனோட இதுதான். இந்த ஆதித்த கரிகாலன் தான் கல்லணையை கட்டியிருப்பார். அந்த போர்ல பெரும் வெற்றி கிடைச்சனையும் பெரும் வெற்றி பேரரசராகவே ஆயிடுறாரு. பேரரசர் ஆகுறாரு. ஒரு காலத்துல இப்ப வந்து காவேரியில தண்ணியே இல்லை, வறண்ட பூமியா தான் பாக்குறோம். அந்த காலத்துல அப்படி கிடையாது. காவேரி வந்து கடலுக்கு ஈக்குவலா, சங்கால பாடல்ல இருக்கு, கடலுக்கு ஈக்குவலா நீர் ததும்ப போட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த காலத்துல பொருள் இருக்கு. இதுல இவர் என்ன செய்யறாரு, இருக்காரு. இதே மாதிரி ஒரு பருவ காலங்கள்ல பெரிய மழை வருது, அடிச்சுட்டு போகுது, இவ்வளவு பெரிய தண்ணி மக்களுக்கு இல்லாம கடல்ல போய் சேருது அப்படின்னு அணை கட்டலாம்னு நினைக்கிறாரு. அணை கட்டலாம்னு நினைக்கிறப்ப அது எப்பயுமே இருக்கிற தண்ணி. இப்ப காவேரியில தண்ணி இல்லாத மாதிரி நம்ம அணை கட்டினா கட்டிடலாம். அது வந்து அப்ப எப்பயுமே தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப நீங்க கடல்ல கரையில காலை வச்சீங்கன்னா தண்ணி வந்துட்டு போறப்ப கால் உள்ள போகும், தண்ணி வந்துட்டு போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும். அது மாதிரி கொஞ்சம் தண்ணி குறையிற காலகட்டத்துல ஒரு பெரிய அந்த கற்களை எடுத்து அதுல ஒரு பசை, அந்த சிமெண்ட் மாதிரி ஒரு பசையை தடவி கரெக்டா கொஞ்சம் தண்ணி இறங்குறப்ப ஒரு கல்லை வச்சிடறாரு. மறுநாள் வந்து பாக்குறப்ப அந்த கல்லு கொஞ்சம் உள்ள போயிருக்கும். அதுக்கப்புறம் அது மேல இன்னொரு கல்லை வைக்கிறாரு. இப்படி கல் வைக்க போக கொஞ்ச நாள்ல ஒரு பேஸ்மெண்ட் அதிகமாகுது. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆனனையும் அப்புறம் ஒரு அணை கட்டுறாரு. அந்த அணை தான் இப்ப நம்ம ராஜராஜ சோழனோட கோயில பெருமையா பேசுறோம். ஆனா இது வந்து இவர் வந்து கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அணையை கட்டினவர். இவர் எவ்வளவு பெரிய ஆளு. இவரை பத்தி சோழர்கள்ல பார்ப்போம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். இப்ப பாடத்துக்குள்ளே போவோம். அடுத்தது வந்து 10 பாட்டு. 10 பாட்டு அதான் அதேதான் அகநூல் புறநூல் அகமா புறமான்னு கருத்து. அதுல வந்து அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். இதுல அகமா புறமானே தெரியாம இது அகம்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில ஆய்வாளர்கள், ஒரு சில ஆய்வாளர்கள் புறம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் நெடுநெல் வாடை. அதே அந்த பழம்பெரும்பாட்டு ஒரு வருஷப்படுத்தி இருந்தாங்க பாத்தீங்களா, அதே தான் இது. முருகு பொருநாறு பாணி 2 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மருவினி கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் 10. இதுல முதல்ல வைக்கிறது முருகுனா முருகாற்றுப்படை. முருகனுக்கு முருகன் ஒரு பேர் இருக்கு, திருமுருகாற்றுப்படை. இது எழுதிக்கோங்க.
எழுதியாச்சா? கரிகாலனோட கரிகால பெருவளத்தனோட அப்பா பேர் ஒண்ணு சொன்னேனே, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இளன் இல்ல இளஞ்சேட் சென்னி. இளஞ்சேட் சென்னி தான் அந்த கரிகாலன். ஆதித்த கரிகாலன் வேற. திருமாவளவன் இயற்பெயர் கொண்ட ஒரு கரிகாலன். இப்போ ஒன்று கதை சொன்னேன்ல, அந்த இது. அது அந்த போரும் முக்கியமான போர், வெண்ணி பரந்தலை போர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாச்சும் டைம் கிடைத்தா போய் பார்த்துட்டு வாங்க. அங்க தஞ்சாவூர் சைடு தான் கோயில் வெண்ணி அப்படின்னு இப்ப இருக்கு. அது இந்த இப்போ மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சு. மெய்யழகன் படத்துல டெலிட்டட் சீன்ஸ்ல கூட அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதில் காட்டியிருப்பாங்க. அது உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்க யூடியூப்ல. அந்த நடுக்கல் பக்கத்துல இருக்கிறது அது இருக்கும். அடுத்தது திருமுருகாற்றுப்படை. இது ஆற்றுப்படை நூல்கள் ஒன்று. ஆற்றுப்படை நூல்னா ஒரு புலவர் வந்து இன்னொரு ஒரு மன்னர்கிட்ட போய், இப்ப கரிகால வளவன்கிட்ட போய் ஒரு பாட்டு பாடி பரிசு பெற்றுறாரு. பரிசு பெற்றுட்டு இன்னொரு புலவரை பாக்குறப்ப, கரிகால வளவன்கிட்ட போ, அவன் நம்மள மரியாதை கொடுக்குறான், நமக்கு நம்ம புலமைக்கு மரியாதை கொடுத்து நமக்கு பரிசு கொடுப்பான் அப்படின்னு ஒரு புலவர் இன்னொரு புலவர்கிட்ட போய் சொல்றதுதான் ஆற்றுப்படை நூல்னு. ஆற்றுப்படை நூல் மொத்தம் 5 இருக்கும். அந்த 5ல ஒண்ணுதான் திருமுருகாற்றுப்படை ஒண்ணு. இந்த திருமுருகாற்றுப்படை எழுதினவர் நக்கீரர், பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான். வேறு பெயர்கள் என்னன்னா புலவர் ஆற்றுப்படை. இந்த புலவர் ஆற்றுப்படை முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. முருகு அப்படின்றது அந்த பழம்பெரும் பாடல்ல பார்த்தோம். இது 317 அடியை கொண்டது. முருகனின் அறுபடை வீடுகள். அறுபடை வீடுகள் என்னன்னா, நமக்கு இப்ப இருக்க பேர் தெரியும், இது பழைய காலத்து பேரை வச்சுதான் கேட்பாங்க கேட்டா மேட்ச்ல. திருப்பரங்குன்றம் மதுரை, திருச்சீரலைவாய். திருச்செந்தூரை தான் அந்த காலத்துல திருச்சீரலைவாய் இருந்ததுதான் திருச்செந்தூரா மாறி இருக்கு. அதே மாதிரி திரு ஆவினன்குடி தான் பழனி. பழனி மலை இருக்கு. பழனி மலையில இருக்கிறது அறுபடை வீடு இல்ல, தெரியும்ல. கீழே ஒரு கோயில் இருக்கும், அதுதான் அந்த திரு ஆவினன்குடி கோயில். அதுதான் அறுபடை வீடு. அது கோச்சிட்டு போய் இருந்தது. திருவேரகம் சுவாமிமலை கும்பகோணத்துல இருக்கு. குன்றுதோராடல் திருத்தணி, பழமுதிர் சோலை மதுரை. எழுதிக்கோங்க, இது மேட்ச்ல கேட்கலாம். ஆடவன் அவுட்ல கேட்கலாம். இந்த நமக்கு தெரியாத பேரை கொடுத்துட்டு ஒரு இது தேவையில்லாத கொடுத்துட்டு எது இதுல தவறானது அப்படின்னு கூட கேட்கலாம். எழுதியாச்சா?
அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை. பொருநாற்றுப்படை எழுதினவங்க ஒரு பெண்பார் புலவர் தான், முடத்தம கன்னியார். இவங்க தான் இப்ப பார்த்தோம்ல கரிகால் பெருவளவன். கரிகால் பெருவளத்தான பாட்டுடைய தலைவனா கொண்டு எழுதியிருப்பாங்க. 242 அடிகளை கொண்டது. பாவகை வஞ்சி அடிகள் கலந்த ஆசிரியப்பா. தமிழரின் விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல். ஒருவரை போலவே வேடம் இப்ப பொருணர் அப்படின்னா என்ன பொருள்னா, ஒருத்தரை போறிய வேடம் தரிச்சு இருக்கிறது. வேடம் தரிச்சு போய் ஒரு புலவர்கள் பாட்டு, அந்த இப்ப மார்வேட போட்டி மாதிரி ஒருத்தரை மாதிரியே, இப்ப கண்ணன் மாதிரியோ முருகன் மாதிரியோ இந்த மாதிரி ஒரு வேடம் தரிச்சு போய் மன்னர்கள் கிட்ட ஒரு புலவர் பாட்டு பாடி பரிசில் பெறுறது, அதுதான் பொருணர்னு அர்த்தம். பொருணரை புறவலனிடம், புறவலன்னா கொடுக்கிறவர், இரவலர் புறவலர்னு. புறவலர்னா கொடுக்கிறவங்க, கொடையாளி. இரவலர்னா இறந்து நிற் ஒருத்தவங்க போய் கேட்கிறவங்க, அவங்க இரவலர். புறவலர்னா கொடுக்கிறவங்க. பொருணரை புறவலனிடம் பரிசு பெற இன்னொரு பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது. அந்த ஒரு வேடமிட்டு, அதான் அதுல புலவர்னு பார்த்தா இதுல பொருணன் பாக்குறான், அவ்வளவுதான் வித்தியாசம். எழுதிக்கணும். இதுல முக்கியமானதுன்னா பாட்டுடை தலைவன், அப்புறம் ஆசிரியர், இந்த அடிகள், அப்புறம் இந்த பாவகை கேட்கிறாங்க இப்ப ரீசெண்டா. இது என்ன பாவகை, ஆசிரியப்பா, அந்த இந்த மாதிரி வெறும் ஆசிரியப்பா வஞ்சிப்பா அப்படி இருக்கிறது கேட்காம, இந்த மாதிரி வஞ்சியடிகள் கலந்த ஆசிரியப்பா, ஒரு சில இதுல வஞ்சியடிகள் விரவி ஆசிரியப்பான்னு வரும், அந்த மாதிரி கேட்கிறாங்க. அது கொஞ்சம் நல்லா படிச்சுவாங்க. இந்த கரிகாலன் மட்டும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா நம்ம இப்ப பொன்னியின் செல்வன் இதெல்லாம் பார்த்துட்டு ஆதித்த கரிகாலன் தான் நம்ம புக்ல படிக்கிற கரிகாலன்லாம் இவர், அந்த சங்ககால கரிகாலன்.
ஆதித்த கரிகாலன் வேற, ராஜராஜ சோழன் அண்ணன் தான் ஆதித்த கரிகாலன். எழுதியாச்சுல. சிறுபானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்கள்ல ஒண்ணுதான். இத பாடிய புலவர் நல்லூர் நத்ததத்தனார். பாட்டுடை தலைவன் ஒய்மா நாட்டு நல்லிய கோடன். 269 அடிகளை கொண்டது. இதுல முக்கியமா அந்த கொடை வள்ளல்களான 7 வள்ளல்களை பத்தி இருக்கும். இந்த 7 வள்ளல்களை ஏன் இங்க குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, இந்த 7 வள்ளல்களோடய சிறந்தவன் ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காண்டி அந்த 7 வள்ளல்கள் செஞ்ச புக்ல இருக்கும், 11th புக்ல. ஒவ்வொரு வள்ளலும் என்னென்ன செஞ்சாங்க, எதனால அவங்க கொடையாளின்னு அழைக்கப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரோடையும் ஒருத்தன் சிறந்தவன் இருக்கான், அவன் தான் ஒய்மா நாடு நல்லிய கோடன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். இதுல இந்த அடிகள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. வள்ளல்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச வள்ளல்கள் யார் யார்? பாரி படிச்சிருப்பீங்களே. பாரி, ஓரி, காரி, அதிகன், பேகன், நல்லி, இந்த மாதிரி வருவாங்க. அடுத்த பேஜ் வரும். பேகன், பேகன் எந்த மலைனா பொதினி மலை. பாரி பரம்பு மலை. காரி மலையமான் நாடு. ஆய் பொதிய மலை. பொதிய வேற பொதினி வேற, இது குழப்பிடும் உங்களுக்கு, பாத்துக்கோங்க. அதியமான் தகடூர். தகடூர்னா தர்மபுரி. நல்லி நலிமலை, ஓரி கொல்லிமலை. இவங்க எல்லாரோடய சிறந்தவர் நல்லிய கோடன் அந்த பாடல்ல முடிச்சிருப்பார். இந்த ஒய்மா நாடு இப்ப இருக்க திண்டிவனத்துல இருக்கு. கொல்லிமலை நாமக்கல்ல இருக்கு. நாமக்கல் அந்த சேலம் சைடு. பரம்புமலை புதுக்கோட்டையில இருக்கு. இந்த மலையமான் நாடு, இந்த மலையமான் அப்படின்னு இந்த கேரக்டர், இது நம்ம பொன்னியின் செல்வன் படத்துல பார்த்திருப்போம். இவரும் ஒரு குறுநில மன்னர் தான். இவர் சோழர்களுக்கு பாண்டியர்களுக்கு இதா இருப்பாங்க, பின்னாடி சோழர்களுக்கு இதா இருப்பாங்க. இந்த ஆதித்த கரிகாலனோட ஒரு மாமான்னு சொல்லுவாங்க. ஆதித்த கரிகாலன் கூட ஒருத்தர் இருப்பார், பொன்னியின் செல்வன் கேரக்டர். அடுத்த படம் பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் தான் அந்த அவரோட குடி தான் இந்த மலையமான் குடி. சிற்றரசர்கள்லாம் எப்படின்னா, ஒரு சில சிற்றரசர்கள் இப்ப இந்த வேல்பாரி, பாரி அப்படின்றவரு 3 சேர சோழ பாண்டியர்கள் இருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்களை தாண்டி தனி ஒரு அரசவை, அவங்களுக்கு கீழே இல்லாம அவர் தனியா. ஏன்னா அவரோட பரம்புமலை மலையில இருந்துச்சு. அவங்க சேர சோழ பாண்டியரால அவர் கைப்பற்ற முடியல, ரொம்ப கடினமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில மன்னர்கள், ஒரு சில குறுநில மன்னர்கள் சோழர்களுக்கு கீழேயோ பாண்டியர்களுக்கு கீழேயோ இருப்பாங்க. எழுதியாச்சா?
அன்னன்னைக்கு நோட்ஸ் அன்னன்னைக்கே படிச்சிருங்க. இதெல்லாம் நீங்க பெண்டிங்கா வச்சீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தலைவலி ஆயிரும். இன்னன்னைக்கு நடத்துறது இன்னன்னைக்கே படிச்சிருங்க. பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திருங்கண்ணனாரால் எழுதப்பட்டது. பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். இதோட வேறு பேர் வந்து பானாறு சமுதாய பாட்டுன்னு அழைக்கப்படுது. 500 அடிகளை கொண்டது. இது ஆசிரியப்பாவாலானது. ஆற்றுப்படை நூல்கள்ல ஒண்ணு. இது ஏன் பெரும்பானாற்றுப்படைன்னு அழைக்கப்படுதுன்னா சிறுபானாற்றுப்படையோட அதிக அடிகளை கொண்டனால பெரும்பானாற்றுப்படைன்னு அழைக்கப்படுது. இந்த 8 தொகை 10 பாட்டு படிக்கிறப்ப நமக்கு வந்து இந்த அடிகள் இதெல்லாம் நிறைய பேர் படிக்கிறதுனால நமக்கு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்றீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது முடிச்சோன்னு இப்ப 8 தொகை முடிஞ்சிருச்சா? 8 தொகை முடிஞ்சோன்னு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க 8 தொகை நூல்கள் 8 நூல் வந்துருமா வரிசையா? 8 நூல்ல அடி எல்லை அப்படின்னு எழுதி அடி எல்லை எல்லாம் வரிசையா எழுதிக்கோங்க. ஒன்னொன்னுக்கு எழுதிக்கோங்க. அதே மாதிரி அடி எல்லை புலவர் உங்களுக்கு எல்லாம் எது எது மறக்கிற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் வரிசையா 8 இதுக்குமே தொகுத்து ஒரு இடத்துல எழுதிட்டீங்கன்னா புலவர் அப்புறம் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வரும். புலவர் இதுக்கு வரும். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் புலவர்கள் எத்தனை பேரு வரிசையா. இப்ப பாவகைனா என்ன பாவகை? இதை ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கரெக்டா இப்ப 8 தொகையா 8 தொகை முடிகிற இடத்துல போட்டு வச்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க ரிவைஸ் பண்றப்ப ஃபுல்லா வருவீங்க. கடைசி ஒரு தடவை ஏதாச்சும் ஒன்று குழப்புற மாதிரி இருக்கப்ப அந்த பாக்ஸை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். இம்பார்ட்டன்டான லைன் 1 2 அந்த பாக்ஸை மட்டும் நம்ம தெளிவா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். பாக்ஸ் வந்து அந்த ரிவைசேஷனுக்கு இதா இருக்கும். இன்னைக்கே இந்த பாக்ஸ் போட்டுருங்க. 8 தொகை முடிச்சிருக்கோமா 8 தொகைக்கு மட்டும் அது மாதிரி பண்ணிருங்க. அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார். பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன். இதுதான் குரூப் 1 கொஸ்டின். குரூப் 1ல யூனிட் 8ல கேட்டிருந்தாங்க. நெஞ்சாற்று படைனா என்னன்னு. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. பாவகை ஆசிரியப்பா அகநூல் வகையை சார்ந்தது. பதிமூணு 31 இது எந்த நூலோட 8 தொகை நூலோட அடியல்லை? பின்னாடி பார்க்காம யோசிச்சு பாருங்க. உங்க மைண்ட்ல இருக்க சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா இருக்கட்டும்.
அகநானூறு. 4ல இருந்து 8 குறுந்தொகை, 3ல இருந்து 6 ஐங்குறுநூறு, 9ல இருந்து 12 நற்றிணை. சரி, கிளாஸ் போதும், அவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அந்த பாக்ஸ் மெயினா இன்னைக்கே பண்ணிருங்க. எட்டுத்தொகை நூலுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு புலவர்கள் எத்தனை பேரு அதெல்லாம் வரிசையா எழுதி வச்சு. நன்றி. பத்து பாட்டு முடிச்சிடலாம். அடுத்து கேட்டிங் போடுங்க. மதுரை காஞ்சி. எட்டு தொகையில எப்படி புறநானூறும் அகநானூறும் இம்பார்ட்டன்டான நூலோ அது மாதிரி மதுரை காஞ்சி ஒரு இம்பார்ட்டன்டானது. எழுதினவர் மாங்குடி மருதனார். பாட்டுடைய தலைவன் தலையணங்கத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இது ஒரு போர்ல வென்றிருப்பாரு. இது இன்னொரு நாள் பார்ப்போம் அந்த போர் பத்தி. பாண்டிய நெடுஞ்செழியன். வேறு பேர் என்னன்னா கூடர் தமிழ், மாநகர் பாட்டு, காஞ்சி பாட்டு. 782 அடிகளை உடையது. 354 அடிகள்ல மதுரையை பத்தி மட்டுமே சொல்லுது. 10 பாட்டு நூல்கள்ல பெரிய நூல் இதுதான். பாவகை வஞ்சியடிகள் விரவிய ஆசிரியப்பா. சோழர் கால ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லுது. இது ஒரு நூல் சோழர் கால ஏற்றுமதி பத்தி சொல்றது. அதே மாதிரி இன்னொரு நூல் என்னன்னா பட்டினப்பாலை. பெருகுவல மதுரை காஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இது அந்த பழம்பெரும் பாட்டுல ஒரு அடைமொழியா இருக்கும். பெருகுவல மதுரை காஞ்சின்னு. இங்கு வரும் தலையணங்கம்னா ஒரு இடம், அந்த வெண்ணி பரந்தலை மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல செருனா பகை. தலையணங்கத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன்.
எழுதியாச்சு. அடுத்தது நெடுநெல் வாடை. நெடுநெல் வாடை எழுதினவரும் நக்கீரர் தான். நக்கீரர் இதுக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. என்ன நூல் எழுதியிருப்பாரு? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையையும் நெடுநெல் வாடையையும் நக்கீரர் தான் எழுதியிருப்பார். பாட்டுடை தலைவன் அதே தலையணங்கத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான். இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை, நெடுநெல் வாடை. வேறு பெயர் என்னன்னா பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம். இதுலதான் நமக்கு குழப்பமே வரும். இது வந்து பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம். நம்ம புறநானூறு என்ன பார்த்தோம்? பண்பாட்டு கருவூலம்னு பார்த்தோம். இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ் சுரங்கம்னு அழைக்கப்படுது. 188 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பா தலைவன் பிரிவால் தலைவி. இப்போ வந்து இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு போருக்கு போயிருப்பாரு. அந்த போருக்கு போயிருக்கப்ப இங்க அரசி துன்பப்படுறது, தலைவனை பிரிஞ்சு அரசி துன்பப்படுறத ஒரு நெடிய வாடையாகவும், அங்க வந்து அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். அதனால அவர் தலைவன் இருந்து பாக்குறப்ப அது ஒரு நல்வாடையம், கடமையாற்றும் வேந்தனுக்கு நல்வாடையாகவும் திகழ்வதால் நெடுநெல் வாடைன்னு ஒரு பெயர் பெற்றிருக்கு. பாண்டிய மாதேவிய புனையா ஓவியம் அப்படின்னு இந்த நூல் சொல்லுது, வர்ணிக்குது. எழுதியாச்சா?
எழுதியாச்சு. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். வேறு பெயர்கள் பெருங்குறிஞ்சி, உளவியல் பாட்டு, காப்பிய பாட்டு, களவியல் பாட்டு. 261 அடிகளை கொண்டது. பாவகை ஆசிரியப்பா. 99 வகையான மலர்களை கபிலர் சொல்றாரு. இதுல 99 வகையான மலர்களை சொல்லியிருப்பாருன்னு தெரியும். ஆனா அந்த இதை வந்து பதிப்பிச்சவர் ஊவேசா தான். 99 மலர்கள்ல ஒரே ஒரு மலர் கிடைக்காம இருக்கும். என்ன மலர்னே தெரியாம இருக்கும். அதனால கொஞ்சம் வருஷ காலமாவே இதை பதிப்பை நிப்பாட்டிட்டு அதை தேடி பிடிச்சு கடைசி அந்த ஒரு மலரை சேர்த்து பதிப்பிட்டு இருப்பாரு ஊவேசா. அந்த மலர்கள் எது முதல் எது வரைனா செங்காந்தல் முதல் எருக்கம்பு வரை 99 மலர்களை பத்தி கூறியிருக்கு. எழுதியாச்சு. அடுத்து பட்டினம்பாலை. பட்டினம்பாலை கடிலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதினது. இதோட ஆசிரியரும் கரிகாலம் தான். வேறு பெயர்கள் என்னன்னா வஞ்சி நெடும்பாட்டு, பாலைப்பாட்டு. 301 அடிகளை கொண்டது. பாலை திணையும் காவேரி பூம்பட்டினம் நகர். காவேரி பூம்பட்டினம்னா பூம்புகார். பூம்புகார் நகரத்தோட வளத்தையும் ஒருங்கே கூறுது. பாலை திணையோட கூறுகளையும் அந்த பூம்புகார் நகரத்துல நடந்த வணிகத்தை பத்தியும் நல்லா பெருவாரியா விளக்குற நூல் இந்த பட்டினம்பாலை. இதுவும் சோழர்கால ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லும். புகார் நகர்ல இப்ப அம்மா உணவகம்னு ஒண்ணு இருக்கு. இது இப்ப இருக்கு. இது மாதிரி இல்லாம அம்மா உணவகத்துல கூட காசு கொடுக்குறோமா, அந்த காலத்துல புகார் நகரத்துல ஏழை எளியவர்களுக்கு சமையல் சாலைகள் இருந்திருக்கு. சாப்பாடுக்கு ஹோட்டல், அப்ப சமையல் சாலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த காலத்துல ஹோட்டல்னு இருந்திருக்குமா. உணவு வந்து அந்த காலத்துல ஒரு விளை பொருளா இல்ல. அந்த காலத்துல உணவுங்கிறது ஒரு விளை பொருளா இல்ல. இப்பதான் அது கொஞ்ச நாளாக அது ஒரு வணிக பொருளா ஆயிருச்சு. அந்த காலத்துல தண்ணி இப்ப எப்படி இருந்துச்சோ, தண்ணி இப்ப விளை பொருள் ஆக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அந்த காலத்துல உணவு இருந்துச்சு. இப்போ ஒரு புலவர்கள் எங்கேயாச்சும் இப்ப சோழ தேசத்துல இருந்து பாண்டிய தேசம் போறாங்கன்னு வைங்க, அவங்க உணவு எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. அவங்க அங்க போய் அங்க இருக்கிறவங்கள தான், அந்த விருந்தோம்பல் பண்பு நம்ம தமிழர்கள்ட்ட ரொம்ப இருந்துச்சு. அங்க இப்ப புலவர்கள் போறாங்கன்னா அந்த நாட்டு மக்களை நம்பி தான் போவாங்க. அங்க போறப்ப அவங்க எப்பயுமே திண்ணை இருக்கும். குறுந்தொகையில ஒரு பாடல் இருக்கும். அவங்க வீட்டுல எப்பயுமே கதவு மூடுறதுக்கு முன்னாடி யாராச்சும் சாப்பிட வரவங்க இருக்கீங்களான்னு கேட்டுதான் கதவை மூடுவாங்களாம். அப்படி இருந்திருக்கு அந்த காலத்துல.
எழுதியாச்சா? அடுத்தது மலைப்படு காடாம். பாடிய புலவர் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் கௌசிகனார். பாட்டுடை தலைவன் நன்னன். வேறு பெயர் கூத்தர் ஆற்றுப்படை. இதுவும் ஆற்றுப்படை நூல்கள்ல ஒண்ணுதான். இந்த மலைப்படு காடானுக்கு கூத்தர் ஆற்றுப்படைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஆற்றுப்படை நூல்கள் என்னென்னு கூட கேட்டு கொடுக்கலாம். திருமுருகாற்றுப்படை. ஏன்னா ஆற்றுப்படை நூல்கள் 4 இது வந்து நமக்கு பேரு ஆற்றுப்படைன்னு முடியும். திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. இது ஒண்ணு மட்டும் மலைப்படு காடாம்னு இருக்கும். இதை ஒண்ணுல ஆப்ஷன்ல வச்சு அந்த மாதிரி கேட்கலாம். ஆற்றுப்படை நூல்கள்ல ஒண்ணு 583 அடிகளை கொண்டது. அந்த ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்குல்ல, அந்த 5ல அதிக பெரிய நூல் இதுதான். அந்த 5 ஆற்றுப்படை நூல்கள பெரிய நூல் மலைப்படு காடாம் தான். இதுவும் பாவகை ஆசிரியப்பா.